வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி கடலைப்பருப்பு பூர்ணம் கொழுக்கட்டை, எள்ளு பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு பூர்ணம் பண்ணிக்கலாம். அதுக்கு 100 கிராம் போல் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஊறின கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் 100 ml போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 100 கிராம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம். அடுத்து ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா சுருண்டு வரும். இப்போ கடலைப்பருப்பு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எள்ளு பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு வானலில் 100 கிராம் போல் எள்ளை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளை ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுலேயே ஒரு 50 கிராம் போல் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோன்னா எள்ளு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் போல் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி நீரை கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவில் ஊற்றி பிசைஞ்சு மாவு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையில் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவு எடுத்து அதில் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். ரவுண்ட் ஷேப்பில் நல்லா மாவை தட்டிட்டு நம்ம செஞ்ச கடலைப்பருப்பு பூர்ணத்தை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது கொழுக்கட்டை மாவை தட்டிட்டு எள்ளு பூர்ணத்தையும் நடுவில் வச்சு மூடிடலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி பானையில் கொழுக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுவையான கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை ரெடி. சுவையான எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி.